ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் சேவிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இகேவைசி வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த இகேவைசி வந்து நம்ம ஈஸியாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எந்த கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்களோ, அதாவது இந்தியன் கேஸ்னு சர்ச் பண்ணிக்கோங்க, ஹெச்பி கேஸ்னு சர்ச் பண்ணிக்கோங்க, பாரத்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஹிந்தேன்றதுனால நான் ஹிந்தேன்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிட்ட பிறகு அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் வருதா, அந்த ஹோம் பேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்பில் ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இப்போ உங்களுக்கு என்ன காட்டுறது, லாகின்னு காட்டுதா. ஸோ லாகின் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆப்பில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். இல்லை நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா ரிஜிஸ்டர் நவுன் இருக்கு இல்லையா கீழே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இப்போ நீங்கள் உங்கள் கேஸ் கனெக்ஷனோட எந்த மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். சரிங்களா? இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணான்னு விட்டுடலாம். பண்ணிவிட்டு கீழே ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்த உடனே இப்போது உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். சரிங்களா? அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், கொஞ்சம் நியூமெரிக்கல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் திரும்ப வந்து லாகின் பேஜில் போய்ட்டு லாகின் பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே மொபைல் நம்பரை போட்டுவிட்டு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு லாகின்னு கொடுத்தோடனே திரும்ப உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும். அங்கே வந்து என்ன கேட்டிருக்கு, ஹலோ இந்தியன் ஆயில் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குன்னா, ஸோ அதை ஹலோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அங்கே கம்ப்ளீட் இகேவைசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து இகேவைசி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்களா? நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டதுனால எனக்கு இகேவைசி கம்ப்ளீட்டட்னு வருது. இப்போ நீங்கள் சப்போஸ் இகேவைசி வந்து அப்டேட் பண்ணி இல்லைன்னா எப்படி வரும்ன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போது நீங்கள் கம்ப்ளீட் இகேவைசியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். திரும்ப பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது. அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஸ்கேனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே இப்போ யாரோட ஃபேஸை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுவீங்க, உங்கள் கேஸ் கனெக்ஷனோட யாரோட நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அவங்களோட ஃபேஸை தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அப்பாவோட பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் அப்பாவோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஹஸ்பண்டோட நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னா உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேஸ் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி யாரோட நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அவங்க ஃபேஸை தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வரும். லைக் நேமு, அட்ரஸு, மொபைல் நம்பர், கேஸ் ஏஜென்சி நேம் எல்லாமே வரும். சரிங்களா? அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் ஆப்ஷன் வரும். அந்த சப்மிட்டை கிளிக் பண்ண உடனே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன வந்திருக்கு, இகேவைசி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்மளால் இகேவைசி வந்து ஆன்லைன்லேயே பண்ண முடியும். அதுதான் இப்போ நம்ம இகேவைசி வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.